8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை, அதாவது தமிழில் சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் ஒரே சம்மில் இருக்கும், அதாவது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன் இந்த மாதிரி இருந்ததுனாலே ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொன்ன மாதிரி போர்ட் மாஸ் அல்லது பிட் மாஸ் ரூல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்தே சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது கரெக்டுங்களா? ஸோ இதை தனியாக பிரிச்சுக்கோங்க, இது ஒரு ப்ராக்கெட்டு, இது ஒரு ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குட்டி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும், 11/8 அப்படியே போட்டுக்கோங்க. இன்டூ இந்த ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில், அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கால்குலேஷனும் கிடையாது. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டுன்றது தேவையில்லாதது. நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ -6/33. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போது இந்த பெரிய ப்ராக்கெட்டை அப்படியே வச்சுக்கோங்க, 1/3 அப்படியே போடுங்க, ப்ளஸ் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மெயின் டிவிஷன், அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த கான்செப்டையும் ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனே எதுவும் பண்ணாதீங்க. செகண்ட் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டு இந்த 9/20 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 20/9 அப்படின்னு சொல்லிட்டு ரெசிப்ரோக்கல் தலைகீழாக எடுத்து எழுதணும். ஸோ ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பெரிய ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இதை சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சு சிங்கிள் ஆன்சர், இப்போ இங்கே சிங்கிளாக வருது பார்த்தீங்களா, வேல்யூ சிங்கிளாக இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட் தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த டபுள் வேல்யூ சிங்கிள் வேல்யூவாக மாற்றும் போது தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ மீதி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பெருசாக கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் வந்துடுது. ஸோ இப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்படின்னா டினாமினேட்டர் பகுதியை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் அப்படின்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி வருதா, அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 1s are 7, இங்கேயும் 7 1s are 7, ஆனால் அந்த மைனஸை போட மறக்காதீங்க. ஸோ 1ன்னு வந்ததுன்னா டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் ஓவர். 4 5 நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே மீதி என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஸோ 4/1 இன்டூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1/5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இதில் வேறு எந்த சிம்பிளிஃபிகேஷனும் கிடையாது, வெறும் மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன மட்டும் பண்ணால் போதும், ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா மட்டும் போதும். இந்த 11ம் 33யும் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் போகும். ஸோ 11 1s are 11, 11 3s are 33. இப்போ இந்த 3யும் 6யும் 3 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம், அல்லது இந்த 8யும் 6யும் நம்ம 2 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1s are 3, 3 2s are 6, இந்த மைனஸை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த 8யும் 2யும் நான் எதில் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போது 2 1s are 2, சிம்பிள் -1 அப்படியே போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 4s are 8. ஸோ அப்போது இதோடைய ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ 1/4 அதை அப்படியே போட்டுக்கோங்க. இன்டூ இங்கே ஃபைனலாக கேன்சல் பண்ணும்போது மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -1, கீழே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா /1. ஸோ இந்த 1 அப்படியே எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே சின்ன ப்ராக்கெட் இருக்குது, முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ இந்த 1/3 அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால ஜஸ்ட் கேன்சலேஷன் ப்ராசஸ். ஸோ 3 1s are 3, 3 3s are 9. 5ம் 20யும் எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளில். ஸோ 5 1s are 5, இது பார்த்தீங்கன்னா 5 4s are 20. ஸோ 4ம் 3யும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிடலாம், அல்லது ப்ராக்கெட் போட்டும் போடலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிடுறேன், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுறேன். 1 4s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, இங்கே 1 3s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதே கான்செப்டை நீங்கள் இங்கேயும் பண்ணலாம், பட் எல்லாத்துக்குமே ப்ராக்கெட் ஈவனாக வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து போடுறேன். நீங்கள் வேணும்னா டைரெக்டாக கூட இங்கே மல்டிப்ளை பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த ப்ராக்கெட்டில் டபுள் டேர்மாக இருக்கிறது சிங்கிள் டேர்மாக மாறிட்டதுனால நீங்கள் திரும்பவும் ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இங்கே அகெயின் இங்கே எல்லாமே கால்குலேஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 1s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 4, மேலே மேலே மல்டிப்ளை பண்ணணும், கீழே கீழே மல்டிப்ளை பண்ணணும். 1 × 5 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இது மல்டிப்ளிகேஷன், ஆல்ரெடி கேன்சல் பண்ண வேல்யூ தான் இது, வேறு எதையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாதுன்றதுனால மேலே தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழே தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா -1 1s are 1. அதே மாதிரி 4 × 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இந்த ப்ராக்கெட்டை போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3
ப்ளஸ்ன்னு இருக்குதுங்களா, ப்ளஸ்ன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பகுதி ஒரே மாதிரியாக இருக்குதான்றதை செக் பண்ணணும். ஸோ இங்கே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது. ஜஸ்ட் நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 4 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5/3. இது சிங்கிள் டேர்மாக மாறிட்டதுனால இந்த இடத்துல ப்ராக்கெட் போடணுன்ற அவசியம் கிடையாது. போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ப்ராக்கெட் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கேயும் இந்த 2 டேர்மு சிங்கிள் டேர்மாக மாறிடுச்சு. இங்கே கீழே ஒரே மாதிரியே இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் அந்த டினாமினேட்டர் பகுதியை ஒரு முறை எடுத்து போட்டுட்டு நியூமரேட்டர்ஸை நம்ம ஆட் பண்ணால் போதுமானது. அடுத்தது பாருங்கள், இங்கேயும் சிங்கிள் டேர்ம் தான். ஆனால் இந்த ப்ராக்கெட் எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம், இந்த மைனஸையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 2 சிம்பிள் பக்கத்தில் வந்ததுனாலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ என்ன வேல்யூ இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இந்த சிம்பிளை சேர்த்து தான் ப்ளஸ்ன்னு போடுறோம். ஸோ திரும்ப வந்து வேறு எந்த சிம்பிளையும் போடணும்னு அவசியம் இல்லை, நம்பரை மட்டும் போட்டால் போதும். இப்போது இந்த ஃபைனல் ஆப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிஷன். இந்த மாதிரி அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு வந்தாலே நம்ம எதை பார்க்கணும், கீழே டினாமினேட்டரை பார்க்கணும். ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் டினாமினேட்டர், அதாவது பொதுவான பகுதியை கண்டுபிடித்தல். ஸோ இப்போ இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நம்பர், அந்த நம்பர் 3 டேபிளையும் போகணும், 4 டேபிளையும் போகணும், கண்டிப்பாக 5 டேபிளில் போகும். ஸோ அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது 5 12s என்னென்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போ இந்த 60ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் போகும். 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் போகும். அதே மாதிரி 3 டேபிளில் 20 டைம்ஸ் போகும், 5 டேபிளில் போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காமன் டினாமினேட்டர் 60ன்றதுனால அதை ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ 4 டேபிளில் எத்தனை தடவை போகும்னு பார்த்தீங்கன்னா தெரியலன்னா 60யும் 4யும் டிவைட் பண்ணிங்கன்னா 4 1s are 4, ரிமைண்டர் 2, 0 போட்டிங்கன்னா 4 5s are 20. ஸோ 15 டைம்ஸ் போகும். ஸோ இந்த 15ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணும். இந்த நம்பர் நீங்கள் போடும்போது பென்சில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ -1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ், 1 × 15 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்லிட்டு வந்துடும். அதே மாதிரி இதை 60ஆக மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், 3 2s are 6ங்களா, ஒரு 0வை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 2s are 10, இன்னொரு 0 சேர்த்துக்கோங்க. தட் இஸ் 5 × 20 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 100. இப்போ 5 டேபிளில் 60 எத்தனை டைம்ஸ் போகும், 12 டைம்ஸ் போகும். ஸோ அதே நம்பரை மேலே எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 4 12s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ இப்போது இதில் என்ன பண்ணலாம், சேம் சிம்பிள், அதாவது இந்த -15 ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஒரே மாதிரி குறி இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். 100 + 48 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 148 டிவைடட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 60. இப்போது வேறு சிம்பிள் இல்லைங்களா. ஸோ அப்போ வேறு சிம்பிள்னால் என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கழிச்சிட்டு பெரிய நம்பருடைய சிம்பிள் எடுத்து போடணும். ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8ல் 5 போச்சுன்னா 3, 4ல் 1 போச்சுன்னா 3, ஒரு நம்பர் 1ன்னு இருக்கும். ஸோ பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 133 டிவைடட் பை 60. ஸோ இந்த கேல்குலேஷனை பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு என்னமோ செம்ம பெருசாக இருந்தாலுமே ஒவ்வொரு சிம்பிளிஃபிகேஷன் தனித்தனியாக பண்ணும்போது கேல்குலேஷன் ஈஸியாக வரும். ஸோ பார்த்து பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.